Respected President, Tamil Chamber of Commerce, Mr.Chozha Naachiar, respected Secretary, my colleague Vinu, and distinguished members and special invitees, Dr. Chokkalingam, I'm a fan of yours, sir. இங்கே வரும்போது கொஞ்சம் எவ்வளோ பேச போகிறோம் எப்படி பேச போகிறோம் கொஞ்சம் படப்படம் அடிச்சிட்டு உங்களை பார்த்தோன்னா ஹார்ட் ரெஸ்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் கிரேட் பிளெஸிங் சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால் இன்சூரன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஐ எம் பேஷனேட் அபவுட் த டாபிக். அண்ட் நம்மளோட எவ்ரிடே வாழ்க்கையில் வந்து இன்சூரன்ஸுங்கிறது நம்ம சுற்றி இருக்குது. ரைட் ஃப்ரம் த டைம் வி வேக்கப். ஏன்னா வீட்டை விட்டு வெளில அவசியம் இல்லை. கண்ணு முடிச்சாலே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒழுங்காக இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போனால் செலவுக்கு அது இருக்கும். கார் ஓட்டின்னு போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது தனி மனிதனோ இல்லை வந்து ஒரு நிறுவனமோ நம்மளை சுற்றி அது நம்மளோட ப்ரொடெக்டிவ் ரிங், இன்விசிபிள் ப்ரொடெக்டிவ் ரிங். அது கண்ணுக்கு தெரியாதானா இருக்குது. ஆனால் அதை பொறுப்பாக முறையாக எடுக்க வேண்டிய முறையில் எடுக்க வேண்டிய நிறுவனத்தில் எடுக்க வேண்டிய வகையில் எடுத்தால் தான் அதுக்கான ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு 45 minutes ஐ வில் என்கேஜ் யூ ஆன் திஸ் டாபிக். தோ இன்சூரன்ஸ் இஸ் ரெலவெண்ட் ஃபார் போத் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் half an hour 40 minutes வில் ஃபோக்கஸ் ஆன் ஹவு இன்சூரன்ஸ் இஸ் ரெலவெண்ட் ஃபார் கார்பரேட்ஸ். அண்ட் தென் எல்லாரும் இன்சூரன்ஸ் யாருக்குமே புதுசு கிடையாது. வி பின் டேக்கிங் இன்சூரன்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸ். பர்சனலாக நம்ம வண்டிக்கோ இல்லை நம்ம ஹெல்த்துக்கோ ஆக்சிடெண்ட்டுக்கோ லைஃபுக்கோ அண்ட் நம்ம பிஸ்னஸ்க்கோ நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். பட் இன்றைக்கி ரியாலிட்டி என்னென்னா, த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டெசிஷன் மேக்கர்ஸ் இன் கார்பரேட்ஸ் அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல சில கேப்ஸ் வந்துடுது, தெரிந்தோ தெரியாமலோ. ஏன்னா அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டோரி வேறு. நான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் இல்லை. ஸோ ஐ வில் டாக் மச் லெஸ் அபவுட் லைஃப் இன்சூரன்ஸ். பட் நான் லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ். குட் நியூஸ் என்னென்னா, எவ்ரி 12 months ஏதோ தப்பாக எடுத்தாங்கன்னா ரினியூவலில் சரி பண்ணிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் நுழைஞ்சிட்டாங்கன்னா தென் இட் இஸ் தேர் ஃபார் 20 years 30 years. இட்ஸ் லாங் டேர்ம் என்கேஜ்மெண்ட். இங்கே இஃப் தெர் இஸ் அன் இஷ்யூ, an individual or corporate, every 12 months you can revisit your decision. நம்மளோட ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வேல்யூ கம்மியாக எடுத்துட்டோம், சரி அடுத்த வருஷம் ரினியூவலில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்மியாக எடுத்துட்டோம், ஒரு அட்மிஷன் இருந்தது 10ல், அடுத்த வருஷம் அது சம் இன்சூர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மேபி கவரேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், டாப் அப் பாலிசி எடுத்துக்கலாம், சூப்பர் டாப் அப் பாலிசி எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி 12 months there's an opportunity. அதே மாதிரி கார்பரேட்ஸுக்கும் ஏதோ இஷ்யூ இருந்ததுன்னா we are seeing it every time. நமக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி வெள்ளம் வந்துனே இருக்குது மெட்ராஸில். எவ்ரி இயர் ஒன்ஸ், ட்வைஸ் a year or every 2 years ஒரு பேட் ஃப்ளட் இன்சிடென்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அ சிட்டி லைக் சென்னை, நாட் ஒன்லி சென்னை, மெனி சிட்டிஸ். ஸோ அதில் வந்து அந்த இன்சூரன்ஸ் சரியாக எடுக்காமல் அதில் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு அதுதான் விதியா, அதுதான் கதியான இல்லை. அடுத்த வருஷம் ரினியூவலில் அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் there's an opportunity. So what I am going to share with you in a few slides, I will share with you what I have learnt for myself and what I have learnt for the benefit of corporate customers whom I have advised, where they went wrong, where they could have corrected themselves, where they could have saved a situation they lost not in thousands, not in lakhs, but in crores. How not to lose in crores is a learning where I have learnt, and then I have been able to advise corporate that these are the corrections you should make. இன்சூரன்ஸோட கான்செப்ட் என்னென்னா, லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். இந்த ரூமில் 50 பேர் இருக்கோம், அதில் எல்லாருமே பாலிசி எடுத்துடுறோம். எல்லாருக்கும் ஒரு பேட் இன்சிடென்ட் நடக்காது, எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் நடக்காது, எல்லாருக்கும் ஃப்ளட்டில் மாட்டிக்க மாட்டோம். ஸோ இந்த இன்சிடென்ட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் டு எவ்ரிபடி. ஸோ 50 பேரில் 75 பேரில் ஒரு 10 பேருக்கு ஆச்சுன்னா 75 பேர் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் தொகை, அது ஒரு கார்பஸ் ஃபண்டு. அந்த ஃபண்ட்லேருந்து we are going to pay the claim. That is how insurance operates world over. அதுக்கு தான் வாரன் பஃபெட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சா, எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பில்லியனர் வாரன் பஃபெட். ஆனால் அவருக்கு பிடிச்சமான பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் வந்து இன்சூரன்ஸ் தான். ஏன்னா அது இன்சூரன்ஸில் தான் ஒரே பிஸ்னஸ்ஸு வேர் அக்கார்டிங் டு ஹிம் வாட் இஸ் கால்ட் அ ஃப்ளோட். இப்போ நீங்கள் எல்லா சிட்டியிலும் போய் பார்த்தீங்கன்னா 50 மாடி 100 மாடி கட்டினது யாருன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னா கட்டிட்டு அடுத்த நாளே வந்து கிளைம் வர போகிறது இல்லை, அடுத்த வருஷமும் வரப்போகிறது இல்லை, 10 வருஷத்தில் வரப்போகிறது இல்லை, கிளைமில் வரவே போகிறது இல்லை மெச்சூரிட்டி வரைக்கும். ஸோ அது வராத வரைக்கும் தட் ஃபண்ட் இஸ் அவைலபிள் as according to வாரன் பஃபெட் ஃப்ளோட். அண்ட் தட் ஃப்ளோட் கேன் பி யூஸ் பை தி இன்சூரன்ஸ் கம்பெனி பில்டிங் கட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை,
They also invest. India வந்து government regulation படி insurance companies especially public sector insurers, அவங்க compulsory they have to invest in public projects, road construction, irrigation projects, major projects, they have to invest mandatorily. So the float is available for a social purpose, if you look at the other side. So the law of large numbers is one of the principles on which insurance operates. So if the loss faced by a few compensated by the entire group, that's the basis. ரெண்டாவது probability. As I told you, இங்கே 70 பேர் 75 பேர் இருக்கோன்னா அந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் நடக்காது. ஃப்ளட் வருது, எல்லாரோட காரணமாக மாட்டுது, தேவையில்லை. எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் தண்ணி பூந்துதானே இல்லை. So probability is again another invisible phenomenon that works. That what happens to somebody may not happen to somebody else. ஃபயர் ஆகுது, ஒரு ஃபேக்ட்ரியில் ஆகுது, பக்கத்து ஃபேக்ட்ரி சொஸ்தமாக இருக்குது, ஒன்றுமே ஆகலை. ஸோ அந்த எந்த ஃபேக்ட்ரி அஃபெக்ட் ஆச்சோ அவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனைகளும், அடுத்த பில்டிங்லேயே ஒன்றும் ஆகலை. தட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆப்ரேட்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் ஆல்சோ ரைட்ஸ் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி. தட் நாட் ஆல் த பாலிசி ஹோல்டர்ஸ் மே ஃபேஸ் அ லாஸ், நாட் ஆல் ஆஃப் தெம் ஆர் கோயிங் டு கம் ஃபார் அ கிளைம். You don't have to open your bank account to pay to everybody. There is not bankல இருக்கிற மாதிரி ரன் அந்த பேங்க்மாங்க. பேங்க் திவால் ஆகுதுன்னா எல்லாம் ஓடி போய் காசு எடுக்கிறோமே, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் வர சான்ஸ் கம்மி. பிகாஸ் நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஃபேஸ். அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா, சென்னை ஃப்ளட் இருந்தது, எவ்வளோ இடங்கள்லாம் 10 அடி 15 அடி தண்ணியெல்லாம் ஆச்சு. பட் சம் பாக்கெட்ஸ் ஆஃப் சென்னை ரோட்டில் கூட தண்ணி இல்லை. தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஹவு ப்ராபபிலிட்டி ஒர்க்ஸ். ஆக்சிடென்ட் ஆகுதுன்றதுனால வெளில போகாமல் இருக்குமா? டெய்லி ஆக்சிடென்ட் ஆகுது. நேற்று பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் 49 பேர் ஒரு டேங்கர் லாரி வெண்ட் அண்ட் ஹிட் அ பஸ், 49 இண்டியன்ஸ் பெரிஸ்ட். எல்லாருக்கும் ஆச்சா? அதனால் பஸ் ஓடாமல் இருக்கா வண்டியில்? அதாவது ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் அனதர் இன்விசிபிள் கான்செப்ட் விச் டிரைவ்ஸ் த பிஸ்னஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ப்ராபபிலிட்டி ஆல்சோ இஸ் அ கான்செப்ட் விச் அஃபெக்ட்ஸ் அஸ். That my neighbor had some bad incident, I never had. Oh, everybody in the family never had a heart problem. I had a heart problem. I shared with Dr. Chokkalingam. Again, probability. என்னோட ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க, எனக்கு மாத்திரம் ஏன் வந்து ட்ரிபிள் வெசல் பிளாக் வரணும், நான் மாத்திரம் ஏன் பைபாஸ் பண்ணிக்கணும்? எங்கள் அண்ணனை பார்த்தா இதில் ஜிம் பாடியாக இருக்காரு. Again, probability. Or maybe influenced by certain factors. Doctor was telling about lifestyle and the spirit of being happy. There are so many external factors. Some of them are within our control, which can influence to an extent even probability. இன்சூரன்ஸுக்கு என்ன தேவைன்னா ஃபார்ச்சுவிட்டி. ஃபார்ச்சுவிட்டினா அது வந்து எதிர்பார்க்க முடியாத மாதிரி இருக்கணும். இந்த வருஷம் இப்போ வந்துட்டோம், நவம்பருக்கு வந்தாச்சு. வழக்கமாக சென்னையில் டிசம்பரில் தான் ஃப்ளட் வருது. டிசம்பர் 2025 பெரிய ஃப்ளட் வருமானா தெரியாது. இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆன் 18th November can we predict? We can't. It may happen, it may not happen. 23 டிசம்பரில் பெரிய ஃப்ளட் வந்தது சென்னையில். 2015 ஃப்ளட் வந்தது, 2005 வந்தது. கரெக்ட்? So the unpredictability of an event is what is called fortuity. அது ரொம்ப அவசியம். Even for individuals. ஒரு ஆக்சிடென்ட், நம்ம போகிறோம் ஹைவேல, நானே டிரைவ் பண்ணுறேன், இல்லை டிரைவர் ஓட்டுறாரு, ஐ டிரைவ் டுவர்ட்ஸ் சவுத் ஆஃப் தமிழ்நாடு, ஏதாவது வழியில் ஆகுமா ஆகாதான்னு again fortuity. So fortuity is another concept which governs the concept of insurance. And there has to be an accidental nature. இங்கே தான் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் டிஃபரன்ஸ் என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸில் நேச்சுரல் டெத் இஸ் கவர்ட். ஆக்சிடென்ட்டே இல்லை, அப்படியே தூங்கின மாதிரி போயிட்டார் அப்படின்னா நேச்சுரல் டெத்து. ஆனால் ஜென்ரல் இன்சூரன்ஸில் அந்த நேச்சுரல் கான்சிக்வன்ஸுக்கு கவரேஜ் இல்லை, ஆக்சிடென்டல். ஸோ டெத் பை ஆக்சிடென்ட் இஸ் கவர்ட் இன் ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஈவன் நேச்சுரல் டெத் கவர்ட் இன் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ செகண்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் இன் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இட் ஹாஸ் டு பி ஆக்சிடென்டல். ஃபயர் எடுத்துக்கங்க, நிறையா கேஸ் பேப்பரோடு வருது. அவரே பிஸ்னஸ் சரியாக ஓடல, கொளுத்துட்டாருன்னு ஒரு அலிகேஷன். இட்ஸ் அன் அலிகேஷன், பட் சம்படி கேன் சஸ்பெக்ட். ஸோ தேர் இஸ் நோ ஆக்சிடென்டல். ஒரு ஸ்பார்க் ஆச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு, யாரோ சிகரெட் போட்டாங்க அப்படி. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால டெய்லி ரீல்ஸு வீடியோ அதே வாழ்க்கை ஆகி போச்சு. என்ன பண்ணுறது? அப்போ தான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சம்வேர் அவுட் சைடு இந்தியா ஒரு பெட்ரோல் பம்பு, அந்த பெட்ரோல் பம்ப் ஓரத்தில் நம்ம ஊரில் கூட இருக்குது. ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரோ இல்லை கரும்பு ஜூஸ் விற்கிறான், இல்லை வந்து ஏதாவது கார்ன் விற்கிறான். அங்கே பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட், இது ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணது கிடைக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார்த்தா 4 சேர் போட்டிருக்கு, அதில் காஃபி சாப்பிட்ருக்காங்க. ஒரே ஒரு ஆள் வந்து சிகரெட் பற்ற வச்சுட்டு உட்காந்த இடத்துல போடுறாரு, அப்படியே குப்புன்னு பற்றிக்குது. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பெட்ரோல் அங்கே இருக்கணும் அவசியம் இல்லை, வேப்பர்.
நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து வாட் தே கால்டு வேப்பர் கிளவுட் எக்ஸ்ப்ளோஷன். கண்ணுக்கே தெரியாது, ஃபிசிக்கலாக கெமிக்கல் அங்கே அப்படியே குளமாக தேங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆம்பியன்ட் ஏரில் வேப்பர் இருக்குது, ஆல் இட் நீட்ஸ் இஸ் அ ஸ்பார்க். ஸோ அவர் சிகரெட் பற்ற வச்சுட்டு அப்படியே அவர் உட்காந்து சார் கீழே போகிறாரு, கப்புன்னு நெருப்பு பற்றி அந்த இடத்துல அதிகம் கலெக்ஷன் ஆஃப் பெட்ரோல் இல்லை, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நேராக பெட்ரோல் இறங்குறாங்க அப்படி அங்கே டேங்கர் லாரியில் நேராக அங்கே போகுது. ஸோ தி ஆக்சிடென்டல் நேச்சர் ஆஃப் ஹவு இன்சிடென்ட் டேக் பிளேஸ் is a essential component, essential ingredient for insurance, and it's unexpected nature. என்னெல்லாம் unexpected? அது நடக்குமா நடக்காதாங்கிற unexpected. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் நடக்குமா எனக்கு நடக்குமாங்கிறது unexpected. நடந்து அப்படி சன்னமா விட்டுருமா, கழுத்துக்கு வந்து தலப்பாயிடப்படுமா, இல்லை கழுத்து போகுமா, அதுவும் unexpected. So there are so many dimensions of what is unexpected in an insured event. அப்புறம் இது ஒரு கான்செப்ட், இந்த நசீம் தலேப்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், பிளாக் ஸ்வான். பிளாக் ஸ்வான்னா இட்ஸ் an incident which you would have never expected that it will happen. You would have never expected the cause which is making it happen. You would have never expected the severity with which it happened. இப்போ டாக்டரோட டாப்பிக்கில் கொஞ்சம் நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது, நெஞ்சு வலி இல்லை கேஸு அப்படியும் முடியலாம், இல்லை கொஞ்சம் பிளாக் இருக்குது ஸ்டென்ட் வச்சா பரவாயில்லன்னு டாக்டர் சொல்லலாம், இல்லை எனக்கான மாதிரி பைபாஸ் சிஐபிஜி எனக்கு டயக்னோசிஸ் ஆன போது ஆன்ஜியோ பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்கார சொன்னாங்க, ஒயிட் கலரில் போர்டு போட்டிருக்கு, ராம்சாமி முன்சாமி குப்பமா எல்லாம் எம்எம் போட்டிருக்கு. அருணாச்சலம் மாத்திரம் சிஐபிஜி என்னன்னு தெரில. அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஒயிட் கோட்டு போச்சு, நர்சமாக போனாங்க, இது என்னம்மா எல்லாருக்கும் எம்எம் போட்டிருக்கு, எனக்கு வந்து டிகிரி பெருசாக படினாங்க. சார் அதெல்லாம் மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க சார், உங்களுக்கு மாத்திரம் ஆப்ரேஷன் பண்ணான்னு. அது எனக்கே நடக்கணும், அது ப்ராபபிலிட்டி, right? And unexpected nature. So insurance also insurance operates based on the unexpectedness of events, unexpected in different dimensions. நம்ம ஃபேக்ட்ரியில் சம்பவம் நடந்தே தீரும், அது ஃபயரா, ஃப்ளட்டா, எர்த்குவேக்கா, எர்த்குவேக் வராதுன்னு எதாவது எழுதி தர முடியுமா? ஒரு விஷயம் இல்லை, வல்கேனோ இல்லை. நான் பிலிப்பீன்ஸ்ல வந்துருக்கேன், 25 வல்கேனோ இருக்கு. வல்கேனோ இருந்தால் வல்கேனோ கூட வரலாம், யாருக்கு தெரியும்? ஸோ வாட் கேன் அஃபெக்ட் மீ இஸ் ஆல்சோ அனதர் அன்எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர் ஆஃப் இன்சூரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத என்னெல்லாம் நடந்தது சாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. September 11 வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் யாரும் எதிர்பார்த்தோமா? தட் பிளேன்ஸ் வில் கோ அண்ட் ஹிட் அண்ட் தென் 2 towers will fall. Who would have expected? Billions and billions of dollars of loss. Thousands of people died. 5000 கணக்கு சொல்கிறாங்க பெருசாக, 5000 பேர் 5500 பேர் இறந்துட்டாங்க. People of different backgrounds. Who expected that incident will happen? Till it happened. Tsunami, did anybody expect on that morning that there's going to be a tsunami? The way it affected people, the way it affected people of all walks of life. Rich people walking on the beach were washed away. Fishermen families were washed away. Assets of rich people, 5-star hotels were affected. Homes of fishermen were just washed away. So nature doesn't discriminate. அதுக்கு ரிச் போலாம் தெரியாது, யங் ஓல்டு தெரியாது. Nature will act as it is. So the Indian Ocean tsunami was simply unexpected. இந்த நான் சொல்ற எல்லா இன்சிடென்ட்லையும் இன்சூரன்ஸ் இருக்கு. எல்லா இன்சிடென்ட்லையும் இன்சூர்டு அன்இன்சூர்டு, இன்சூர்டு கரெக்ட்லி நாட் இன்சூர்டு கரெக்ட்லி, இன்சூர்டு சப்ஸ்டான்ஷியலி நாட் இன்சூர்டு inadequately, insured everybody and then people left out of the insurance. எல்லாம் இருக்கு. So there is an insurance on the backdrop of every event that you can see. Wall Street collapse, the Big Shot ஒரு படம் இருக்கு பாருங்க, அதை 100 தடவை இருந்தாலும் பார்ப்பேன் நான். Big Shot அப்படின்னு ஒரு ஹாலிவுட் மூவி, graphically describing what happened in Wall Street, all those financial institutions which were involved, all the financial instruments that were used, விதவிதமான பேர் அதுக்கு, கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், காத்துலேயே காசு பண்ணுறது காத்துலேயே காசு விட்டுறது, ரெண்டு நடந்தது வால் ஸ்ட்ரீட்டில். பட் அதுலேயும் இன்சூரன்ஸ் இஸ் தேர். ஹவு தி ஆர்கனைசேஷன்ஸ் இன்சூர்ட் தெம்செல்ஸ், அந்த நஷ்டத்துலேயும் ஒரு லாபம், நஷ்டம்தான், ஆனால் while they were sinking they were able to get some recovery from insurance. I am listing these incidents just to share with you the magnitude with which an incident can occur and the unexpected nature in which it will occur. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மாமிஸ் போக்கோ பேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, டைப்பர் பிராண்டு.
அவங்களுக்கு நீம்ரானா ராஜஸ்தானில் ஒரு ஃபேக்ட்ரி, இது ஒரு ஜப்பான் கம்பெனி. ஸோ நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னா அவங்களோட ப்ராசஸ் எல்லாம் ஹைலி ரிஃபைன்டு, அவங்களோட மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஹைலி வேர்ல்ட் கிளாஸ் அண்ட் அப்சல்யூட்லி சேஃப் அண்ட் எவ்ரி திங் இஸ். அவங்க என்னென்னோ இதெல்லாம் வச்சுருக்காங்க, 5S, அப்புறம் சேஃப்டிக்கு என்னென்னோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் திஸ் இஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் ஈவன் இஃப் யூ ஆர் ஜாப்பனீஸ், நேச்சர் அண்ட் ஃபார்ச்சுனிட்டி அண்ட் ஆக்சிடென்ட் வில் நாட் ஸ்பேர் யூ. ஸோ இது குப்புன்னு பற்றிக்கிச்சு. எப்படின்னா ஒரு பக்கம் மேனுஃபேக்சரிங், இந்த எண்ணில் வந்து ஃபினிஷ் குட் ஸ்டோரேஜு, நடுவில் ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜு, அது பற்றின்னு ரெண்டு பக்கமும் போச்சு. அண்ட் த ரா மெட்டீரியல் யூஸ் ஃபார் தி டயப்பர், பேபி டயப்பர் இஸ் ஸோ இன்ஃப்ளேமபிள். விதின் மேபி லெஸ் தென் an hour the entire factory got gutted. ஆச்சா, இது வந்து நடந்தது நீம்ரானா. அப்புறம் அவங்க வந்து குஜராத் ஒரு பிளான் போட்டாங்க. 2 வருஷத்தில் குஜராத் ஃபேக்ட்ரி எரியுது, கம்ப்ளீட்லி கட்டட். ஃபார்ச்சுனேட்லி 3வது ஃபேக்ட்ரி இங்கே தடாவில் போட்டிருக்காங்க, ஒன்றும் ஆகலை. பாடி கார்டு முனீஸ்வரன்ட்டு நேர்ந்துட்டு ஒன்றும் ஆகக்கூடாது. பட் இமேஜின் தி ஃபார்ச்சுனேட்டஸ் நேச்சர் இன் விச் தி இன்சிடென்ட் ஹேப்பன்ஸ், தட் பட்ட காலிலே படுன்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு விதமான சம்பவம் நடந்தால் அது ரூல் பண்ணுற அளவுக்கு சேஃப்டி இருந்திருக்கணும், ப்ராசஸ் இருந்திருக்கணும், லே அவுட் இருந்திருக்கணும், இந்த வே தி மேனேஜ் திங்ஸோட இருக்கணும். பட் அதேமாரி நடக்குது. 2வது தடவை வெள்ளம் வந்து ஃபேக்ட்ரி எவ்வளோ இருக்குது. ஒரு தடவை வெள்ளம் வந்தது, எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்சூரன்ஸ் போட்டாங்க, கிடச்சிது, கிடைக்கல. திருப்பியும் 2 வருஷம் முடிச்சு அதே இடத்துல வெள்ளம் வருது, திருப்பியும் சேம் ஸ்டோரி. ஸோ தி அன்எக்ஸ்பெக்டட் நேச்சர் இன் விச் major incident can take place in manufacturing industry. இதே காலஹஸ்தி கிட்ட ஒரு, I'm not naming, but battery manufacturing company, major fire. They say it's about 1,000 crores loss. Can a factory catch fire and 1,000 crore loss happen? It's happening. Who would have expected? அது அது எரியக்கூடிய பொருள் இருந்ததுனாலயா, இல்லை வந்து எதிர்பாராதமா ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை வெல்டிங்லையோ ஏதோ ஃபயர் பற்றிக்கிச்சா? பட் மேஜர் இன்சிடென்ட். பட் த பாயிண்ட் இஸ், people managing the industry, people managing the unit, people who are responsible for its safety, people responsible for the safety not only of the immovable assets, they are responsible for the human beings working there. Would they have ever expected that such an incident will happen? Then இப்போ ரீசெண்டாக மேஜர் பிராண்டு ஹோசூர்லேயோ கிருஷ்ணகிரிலையோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், they say it's more than 1,700 crores, major fire. So we are seeing incidents in industry units. Why are we talking this topic today in this room? As many of us are running businesses, what are we supposed to expect? That nothing will happen in the next 100 years சொல்ல முடியுமா? இல்லை நான் 40 வருஷமாக நடத்தின்னு இருக்கேன் சார், ஒன்றும் ஆனதில்லை, நீங்கள் போன சார் வீட்டுக்குன்னு சொல்லி அப்படி அனுப்ப முடியுமா யாரையாவது? What to expect of accidental nature in which something can affect me? Whether it's a man-made error or whether it's a unexpected process error, or is it a act of God? இந்த ஃப்ளட்டு, எர்த்குவேக்லாம் சொல்கிறாங்க, மூவி வந்துடுச்சு, act of God. So can it be an act of fury of nature which is going to affect me, and then it will be beyond my control? So I shared these. Of course the last one is definitely controversial if you start discussing it. The entire industry had to be shut down because of an allegation of pollution. Today I am advising major chemical industry operators. உங்களுக்கு வந்து சிஜிஎல்னு ஒரு பாலிசி இருக்குது, கமர்ஷியல் ஜென்ரல் லைபிலிட்டி. எப்படின்னா திடீர்னு ஃபயர் ஆகிடுது, அங்கே இருந்த வெளி ஆட்கள் இருக்காது, ஏதாவது அடிபட்டதுன்னா அந்த பாலிசி பே பண்ணணும். அந்த ஃபேக்ட்ரியில் நடந்த ஃபயர் வந்து பக்கத்து ஃபேக்ட்ரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா பக்கத்து ஃபேக்ட்ரிக்காரர் கேஸை போடுவார், அதுக்கு அந்த பாலிசி பே பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு போபால் மாதிரியோ இல்லை கோவிட் போது நடந்தது எல்ஜி பாலிமர்ஸில், அந்த மாதிரி திடீர்னு கேஸ் லீக் ஆகிடுச்சு, அப்புறம் ஒரு 5,000 பேர் அஃபெக்ட் ஆனாங்க, அதுக்கெல்லாம் அந்த பாலிசி பே பண்ணணும். எதுக்கு பே பண்ணாதுன்னா இந்த மாதிரி கேஸுக்கு பே பண்ணாது. கிராஜுவல் பொல்யூஷன், that over many years the groundwater was affected, because of which the health of people in the villages were affected, because of which agriculture was affected. அந்த மாதிரி கிராஜுவல் ஈவெண்ட்டுக்கு அந்த பாலிசி பே பண்ணாது அப்படிங்கிற உண்மை தெரியணும். யார் சொல்கிறது அவருக்கு? அப்புறம் அதான் சார் முடிஞ்சு போச்சா நம்ம லைஃப்னா? இல்லை, அதுக்கு ஒரு பாலிசி இருக்குது. யாரோ ரூம் போட்டு யோசிச்சு அதுக்கு பொல்யூஷன் லீகல் லைபிலிட்டின்னு ஒரு பாலிசி வச்சுருக்கான். அந்த பாலிசி இருக்குன்னு யாராவது சொல்லணும். அப்புறம் சொன்ன அப்புறம் டெய்லி காத்தால பெல் அடித்து சார் எடுங்கன்னா ஒருத்தர் எடுக்கணும், எடுக்கிறத கரெக்டாக எடுக்கணும், அப்புறம் எடுக்க வேண்டிய கம்பெனியில் எடுக்கணும்.
எடுக்க வேண்டிய வேல்யூக்கு எடுக்கணும். இவ்வளோ இருக்கே மேட்ரு. ஸோ அதனால் these are instances, what I have listed here are instances where in an unexpected manner, in a fortuitous manner, incidents took place. It could be man-made incident. Man-made na வேணுன்ட்டே இல்லை, ஆக்சிடென்டலாக ஒரு வெல்டு பண்ணும்போதோ கெமிக்கல். எல்ஜி பாலிமர் ஆனது எப்படின்னா கேட்டேன் நான், எப்படி சார் ஆச்சு எல்ஜி பாலிமரில்? ஒரு பெரிய டேங்க் இருக்குது, கோவிட் எல்லாம் வீட்டுக்கு போட்டாங்க, மெயின்டெனன்ஸ் மட்டும் நடக்குது. அந்த பர்டிகுலர் டேங்க்கில் வந்து இருக்கிற கெமிக்கல் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் பில்டப் ஆகும். அந்த டெம்பரேச்சர் பில்டப் ஆகி ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னா அதை லிட்டை திறந்து மேலேருந்து ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் வரல, செக்யூரிட்டி ஸ்டாஃப் தான் இருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு அவர் என்ன பண்ணுவார் பாவம், அவர் கெமிக்கல் அது தெரியும். ஸோ ஒன்லி செக்யூரிட்டி கார்டு. ஸோ அந்த லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் mixing some other chemical to bring down the temperature of that chemical did not happen. யார் எதிர்பார்த்தா? Korean company, world class company and big group in the world, but still it happens to them. So whatever be you are, whoever you are, there is no escape from accidental nature in which some big incident will happen. Or some just for interest, இந்த இன்சூரன்ஸ் எங்கே ஆரம்பிச்சதுன்னு தேடினா இப்போ கூட ஏன் கீழடி போய் தேடுறோம், நம்ம கல்ச்சர் எங்கே ஆரம்பிச்சது, வி வாண்ட் டு இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட். ஹமுராபி அப்படின்னு ஒரு பாபிலோனியன் கிங், அவர் எழுதியிருக்காரு எவ்வளோ thousands of years பேக். கான்செப்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஸ்டார்டட் இன் பிசிஸ். அதுக்கப்புறம் இட்டாலியன் ஸ்டார்டட் இன் மேபி 11th or 12th century. Some have way of making the larger group of merchants to pay for losses of a fewer merchants. Down the line in 15th 16th century in London, insurance started in coffee houses. எப்படின்னா people send consignment on ships. ஷிப் போகுது, சில ஷிப்ஸுக்கு மாத்திரம் ஆக்சிடென்ட் ஆகுது, ஷிப் முழுகிடுது, கார்கோ டேமேஜ் ஆகிடுது, அண்ட் நியூஸ் கம்ஸ் தட் கார்கோ இஸ் டேமேஜ்டு. ஸோ தி கான்செப்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் வாஸ் ஃப்ளரிஷிங் இன் காஃபி ஹவுசஸ் இன் லண்டன். அண்ட் லேட்டர் when trade spread, the concept spread, and then by 17th 18th century it became mainstream. One more incident, especially fire accident. Fire insurance எப்போ ஆரம்பிச்சுன்னு தேடினா, there is a incident called Great Fire of London. 1666 London city caught fire, and then the fire spread. Good part of London city was gutted by the fire. அப்போதான் வந்து they started the concept of insuring commercial or private residences against fire insurance, 1666. So later insurance spread, and then Indian insurance companies were set up. To bring you forth, what was there before 1971 அப்படின்னா 206 இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தது. இந்தியன் கம்பெனிஸ், நம்ம ஊர் தமிழ்நாடு பேஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், தென் குஜராத்தி கம்பெனிஸ், இன் வெஸ்ட் பெங்கால் ஜூட் மில் ஓனர்ஸ், தே ஹேட் தேர் ஓன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அப்போவே ஃபாரினர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கம்பெனிஸ் ஆர் தேர். ஸோ 206 கம்பெனி இருந்தது. Then 1971-72 the government nationalized insurance and merged all these companies and made 4 insurance companies, 4 government insurance companies. So between 1971 and year 2000 only 4 insurance companies. You don't have a choice. Then liberalization on the piragu, the Indian government established the regulator called IRDA and started giving licenses. So year 2000 kapra new insurance companies were set up, and one by one foreign insurers came. Few of them set up 100% subsidiaries, few of them were made joint venture companies. So as of today we are counting possibly 26 life insurers, 28 general insurers, and 7 standalone health insurers. That's the current insurance market. Just a snippet of what is the history of insurance, but we are not here to study history. Quickly we'll go to why we are assembled today here. What are we supposed to discuss? This is every day what we are seeing, that business people ended up with some issues with their insurance. As President Mr. Naachiar is saying that you didn't read the fine print. Nobody told you there is a fine print. அதை வந்து 16 ஃபாண்ட்டில் போட்டிருந்தாலும் புரிஞ்சிருக்காது உங்களுக்கு, அப்படி இருக்கு. 18 ஃபாண்ட்டில் போட்டாலும் புரியாது. சுற்றி எனக்கும் இன்றைக்கி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் பார்த்தா நான் உள்ளே போய் தம் கட்டி இறங்கி வெளில வந்தாலும் ஒன்றும் புரியாது, காசு வருமா வராதுன்னு தெரியாது. ஃபேக்ட், மை ஒய்ஃப் டுக் அ பாலிசி இந்த இயர் 2002. அவங்க எடுக்கல, நானாக எடுக்க வச்சேன். இன்னி வரைக்கும் காஃபி வந்து நங்குன்னு தான் வைக்கிறாங்க என் பக்கத்தில், இந்த பாலிசி ஏன் எடுக்க வச்சிங்க என்னன்னு. அது இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க. சரி ரிட்டையர் ஆனால் சரி
இந்த மனுஷன் சொல்கிற பேச்சு கேட்டு 30 வருஷம் தண்டமாக வருஷத்துக்கு 2 தடவை 7,000 கட்டினே வந்தோம். அந்த மகானுபாவம் கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்களையும் இட்டுன்னு தலையை தொங்க போட்டுனே போனேன். நான் யார் 35 வருஷம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் கொட்டை போட்டோன்னு சொல்லுவோம்ல, நான் ஜோல்லாம் போய் போட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி போகிறேன். பார்த்துட்டு சார் நீங்கள் வந்து 1 வருஷம் முன்னாடி வந்துட்டீங்க. என்னது சார், நீங்கள் வந்து ஆகஸ்ட் 2026 வரணும் சார். என்னப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க நினைக்கிறாங்க பாருங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு 6 இயர்ஸ் ஆகிப்போச்சு, கவர்மெண்ட்லேயும் காசு கொடுத்துட்டாங்க கையில், ஏதோ சொச்சம் அவங்கள்ட்ட வரும்னு சொல்லி கூட்டின்னு வந்திருக்கேன்ப்பா, திரும்பி பண்ண பிரச்சனை ஆகிடும், சரியாக பார்த்து சொல்லுப்பான். நானும் சொல்கிறேன் அவன்கிட்ட சரியாக பார்த்து சொல்லு. பார்த்தா அதில் வந்து கிளாஸில் போட்டிருக்கு that on achieving the age of 60 the amount has to be paid outன்னு. ஆனால் ஷெட்யூலில் பார்த்தா ஆகஸ்ட் 26 போட்டிருக்கான். கிளாஸை பார்க்குறதா ஷெட்யூலில் பார்க்குறதா? சார் இது விடுங்க சார், அங்கே டேட் போட்டுக்கோ அதை பாருங்கன்றான். கடைசியில் வந்து தலையை தொங்க போட்டு இன்னும் காஃபி நங்குன்னு தான் வைக்கிறாங்க அவன் பக்கத்தில். ஆகஸ்ட் 2026 தான். சார் நமக்கே அந்த நிலவை ஊருக்கு நான் என்ன சொல்கிறது? ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி வி ஃபேஸ் தீஸ் இன்சிடென்ட்ஸ் where entrepreneurs, people who are running successful businesses, or they are struggling to run businesses, அவங்களுக்கும், as I told you, nature doesn't discriminate. அது அம்பானி அதானையும் பாதிக்குது, நம்மளையும் பாதிக்குது. அப்படி பாதிக்கும் போது what they go through frequently is quite painful for many reasons. that யார் எல்லாருக்கும் நடக்கல, அவங்க நடந்து போச்சு. So it causes pain. And they thought the insurance will protect them, that it will pay, it won't prevent the incident. Insurance policy என்னன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தண்ணி வெளில நிற்குமா கேட்டு வெளில நிற்குமா அப்படிலாம் இல்லை. பாலிசி எடுத்திருக்கீங்க, கரெக்டான வேல்யூக்கு கரெக்டான டேர்ம்ஸுக்கு அதிகம் அதில் வந்து பிரச்சனைகள், ஸ்மால் பிரிண்ட் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பிரிண்ட்லாம் பெருசாக பிரச்சனை உண்டு பண்ணாமல் இருந்தால் அதில் பைசா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கணும். பட் அப்படியே கிடைக்குதானா there are so many reasons for which they won't get. So we face this every other day. So it's a choice. What are we going to discuss today? Is the choice this, that you want to cry, ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு சொல்கிறோமா, இல்லை இப்படியா என்ன வாடா நானுன்னு பார்த்துருவோம் நீயா நானான்னு சொல்லி we understand the insurance better, we are able to apply some scruples. ஸ்க்ரூப்பிள்ஸ்னால் அன்ஸ்க்ரூப்பிள்ஸ் சொல்கிறோம் பாருங்கள், ஒன்றுமே தெரியாமல் பிளைண்டாக எதுவுமே கேட்டுக்காமல் விசாரிக்காமல் யாரோ வழி காமிச்சாங்கன்னு we went a wrong way. அப்படி போகாமல் ஓரளவுக்கு அதுக்குன்னு பிஹெச்டியாக பண்ண முடியும் இன்சூரன்ஸில், அதுவும் இல்லை. We are in different businesses, providing services, manufacturing products. அதுதான் நம்மளோட மெயின் தொழில். To make sure that when a negative incident happens, we are able to get some compensation, good compensation, reasonable compensation in reasonable time, without much pain, without much struggle. அதுதான் goal. So to achieve that, to make sure that we are able to face off, if the insurer takes a tough stand, we are able to face off with them and get our claim in a manner which is fair, equitable and reasonable. Correct? That's what we are going to learn in the few slides that we have. இப்போ பிசினஸ்க்கு வந்து விதவிதமான ரிஸ்க் இருக்கு. அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ரிஸ்க் இருக்கு. நம்ம பில்டிங் வச்சுருக்கோம், பிளான்டர் மிஷின் வச்சுருக்கோம், ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். The way the layout is there, the way we are able to protect. வீட்டிலலாம் ஃபயர் ஃபைட்டிங் அதெல்லாம் வைக்கிறது இல்லை, ஹேண்ட் அப்ளைன்ஸோ என்னவோ. பட் ஃபேக்ட்ரினா அதுக்கு வந்து கோடு இருக்குது. யூ ஹேவ் டு கெட் அ லைசன்ஸ், யூ ஹேவ் டு மேக் ஷுவர் டிபெண்டிங் ஆன் வாட் யூ டூ இன் த ப்ரிமைசஸ், ஹேண்ட் அப்ளைன்சஸ். ஸோ தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பான் ட்ரை பவுடர், அப்புறம் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் அப்ளைன்சஸ். அதுக்கு மேலே போனால் ஹோஸ் ரீல்னு இருக்குது, அதுவும் வச்சுருக்கான். நீங்கள் வந்து ஸ்கை ஸ்கிரேப்பர் பெரிய பில்டிங்லாம் போனீங்கன்னா ஹோஸ் ரீல், that's a long hose in which you can apply water. அப்புறம் ஹைட்ரண்ட்னு இருக்குது, pressurized way of sending water even to heights. Hydrants, where there is a reservoir of water available, there is a hydrant pump ready in working condition. அது ரெடியாக அந்த பத்தாது இல்லை, அன்றைக்கி சுவிட்ச் போட்டால் வேலை செய்யணுமே, you have to keep it ready. And then the hydrant nozzle and all maintain perfect condition. And when a fire happens, even a tall building, you are able to send water and then put it away. So you are not only that you have invested in those assets, you have invested in the protection also. So when you do all that, you have protected your manufacturing facility. So the exposure is there in the manufacturing facility. Number two, in storage, good number of incidents, fire incidents
And I saw quite a few friends from the logistics industry in warehouses, bonded warehouses, and then dedicated warehouses, 3PL, 4PL, என்னென்னோ இருக்கு. So storageல risk இருக்கு. You thought you stored it safely, but it is not safe. Then you supplied on credit, 30 day, 60 day, 90 day, there is bad debt, கொடுக்குறான்னு சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறான், வாரண்டி கொடுக்காம இருக்கானா, குவாலிட்டி பற்றி சொல்கிறானா, அவனே புரிஞ்சு போட்டானா தெரியாது. அது இந்தியாவில் இருந்தால் அப்படி இருக்கலாம். If you export some far off country, what is happening at the other end, do we know? So there is an exposure in supplying on credit. அப்புறம் legal liability, as I told you, there can be an incident for which we are responsible. ஒரு கவர்மெண்ட் பிராண்டு, கார்மெண்ட்ஸ் பிராண்ட், வெரி சக்ஸஸ்ஃபுல் பிராண்டு, அவங்களுக்கு பார்த்தா இந்த தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இன்சூரன்ஸ், வாட் யூ கால்டு சிஜிஎல், 25 லட்ச ரூபாய் எடுத்திருந்தாங்க, 25 lakhs. என்ன சார் இது, உங்கள் பிராண்ட் வந்து மாலில் இருக்குது, ஒரு 20x20 ஸ்டோர் வச்சுருக்கீங்க, நைட்டெல்லாம் சாத்தி வீட்டுக்கு போய்ட்றோம், உங்கள் ஷாப்பில் ஷார்ட் சர்க்கிட் ஆச்சு, உங்கள் ஷாப்பில் தான் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இன்றைக்கி தான் சிசிடிவி வச்சு எல்லாம் பிடிச்சிடுறாங்களே. So the fire emanated from your store can be identified. What happens if a fire starts in your store, spreads to the other stores, then lakhs and lakhs worth of stock belonging to neighboring shops get damaged, their interiors, furnishing, furniture, IT equipment get damaged, the entire floor gets affected எதனால? Because of your store. 25 lakhs மூக்கோட்டைக்கு பத்தாது சார், இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி 25 crores எடுத்திருக்காது, அது 10 மாதம் தெரியாது, ஆனால் இஸ் இன் a better position. I was able to convince him that it is not, நீங்கள் வந்து கை காலெலாம் வெட்டி கொடுக்குவானா, அந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப சொச்சமாக தான் இருக்குது, to increase it from 25 lakhs to 25 crores. அவர் எங்கெல்லாம் வச்சுருக்காரு, இது வந்து easier to explain. The outlet is part of so many big stores. மாலில் இவர் தனியாக 20x20 ஸ்டோர் வச்சுருக்காரு, அப்புறம் இவர் ஒரு ஷெல்ஃபு போட்டு பெரிய வெஸ்ட் சைடு, அப்புறம் லைஃப் ஸ்டைல் அங்கெல்லாம் வச்சுருக்காரு, அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. இமேஜின் ஃபயர் ஒரிஜினேட்டிங் என்ன 15x10 கியோஸ்க் from the computer or laptop, from the power plug in his store, spark comes and then spreads. Is it possible to fix the blame on him? Very much yes. What happens if that happens? So legal liability is something that one has to be conscious of. Whether you insure or not is a different story. Whether you insure for the right value is another story. Whether you insure for the right coverage terms is also another story. But you should be aware that you may have legal liability. What you do about it is another thing. Then employees. A person running business and employing people will be seen as responsible for the safety of his employees, for the well-being of his employees. He is supposed to provide a safe work environment. If something happens because of the business, because of the logistics activity, because of the manufacturing activity, as an entrepreneur you may be seen responsible, which is why legislations are there, Workmen's Compensation Act, ESI Act, there are so many legislations making you responsible for the injuries or death caused to employees. So you may have risk where your employees are involved. There are so many cases where employees are transported from, you have seen in Oragadam and Sriram, the manufacturer is picking up employees from so many villages and bringing them to the factory. Something can happen on the road, the way it happened in Andhra Pradesh recently. A bus going from some place in Andhra to Bangalore it caught fire and the door got locked. People were just charred and cooked inside the bus. What happens if it's for employees? Then transportation and logistics. Your cargo can get affected while it is being transported. So a normal business person may be facing all these risk exposures. This is the traditional way of looking at it. The modern way of looking at it is there are few more exposures. Product liability. Today everybody who is manufacturing products should be aware of this. If you are supplying in India, let's say supply only in Tamil Nadu, risk is contained. If you supply only in India, even contained to a great extent. யாரும் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட போதில்லை. கேஸ் போட்டான்னா நம்ம கேஸ் போட்டால் கொள்ளு பேருந்து தான் காசு கிடைக்கும். இன்றைக்கி இருக்குது அப்படி சுச்சுவேஷன். அப்பீல் மேலே அப்பீல் போட்டு தைரியமாக இருக்கலாம். நம்ம வாழ்நாளில் வராது, நம்ம பையன் வாழ்நாளே வராது, பேரன் கூட தப்பிச்சிக்கலாம். கொள்ளு பேருந்து தான் தீர்வு வந்தால். ஸோ லீகல் அபிலிட்டி நாட் அ பிக் வரி இன் இந்தியா. பட் இஃப் யூ எக்ஸ்போர்ட், திடீர் எக்ஸ்போர்ட் நம்ம கோபால் பல்படி சொல்கிற மாதிரி இந்தியா, இலங்கை, பர்மான்னா கூட தப்பிச்சிக்கலாம். நம்மள மாதிரி தான் இருக்கும் அவனும்.
The moment you export to Europe, then you have to be very careful, because Europe is very, very sensitive to product safety, product quality, product performance. Very, very highly developed and refined regulations are there before you supply to Europe. Watch out, whatever you supply. Gundu சேர்ந்தா கூட அதுக்கு எல்லாம் வச்சிருக்கான் ரெடியா. And other jurisdictions like US, Canada, Australia, you have to be careful if you supply to those jurisdictions. அது அப்படியே பில்டப் ஆகினே போகுது. நீங்கள் சப்ளை பண்ணுறது ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டாக இருந்தால் முடிச்சிக்க வேண்டியது தான். என்றைக்கு ஒன்றா இருக்குது கத்தி தலைக்கு மேலே டமால் வந்து இறங்கும். If you are supplying toys, even garments, குழந்தைக்கு கார்மெண்ட் போட்டு அலர்ஜி வந்துன்னா உடனே கேஸ் போட்டுறான். அப்படியே ஒரு அம்மா ரோடை கிராஸ் பண்ணுறாங்க, எங்கள் பிரதர்லாம் சொன்னார், நான் பிரேக் அடிச்சிட்டேங்க, ஒன்றும் ஆகலை, ஆனால் வேகமாக வந்து பிரேக் அடிச்சா அதனால் எனக்கு சுளுக்கிச்சு, கேஸ் போடுறாங்க. அடி இடிக்கவே இல்லை, நம்மளும் இடிச்சுட்டா கூட ஒன்றும் கிடையாது. ஏமா குறுக்கில் வந்தேன்னு நீ யாருன்னு அடிச்சியா, நீ என் குறுக்கில் வந்தேன்னு ஆர்கியூ பண்ணலாம். அந்த ஊர் வந்து பிரேக் அடிச்சு நிறுத்தியாச்சு, இன்னும் கிராஸ் பண்ணிருக்காங்க தடி பிடிச்சின்னு, திரும்பி பார்த்துட்டு வேகமாக பிரேக் பிடிச்சா எனக்கு இடுப்பு சுளுக்கிச்சுன்னு கேஸ் போடுறான். கரெக்ட், தட்ஸ் அண்ட் குயிக்காக தீர்ப்பு கிடைக்குது. Within 1 year, 1.5 years, trial over, evidence given, தீர்ப்பு வழங்கிடுறான். So the moment you start doing business with, sir, காசு கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப கிளியர் சார். அங்கே தும்முனா ஏன் பலமாக துணை கேஸ் போடுறான். அதனால தான் இப்போ டு பி அவேர், இஃப் யூ டேக் ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், ட்ராவல் மெடிக்கல் பாலிசி, அதில் பர்சனல் லைபிலிட்டி இஸ் கவர்டு. நான் வண்டி ஓட்டுறேன், நான் ஓட்டுறதில்ல, நான் வந்து அங்கே போய் இன்டர்நெட் லைசன்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் டிரைவிங்கு, லெஃப்ட் ஹேண்ட் ஏதோ ஒன்று எடுத்து ஓட்டுறோம். தென் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது, ஆக்சுவலாகவே முட்டிடுறோம். நமக்கு முட்டுறது தானே ஸ்டைல் இந்தியாவில், முட்டிட்டு தான் அடிச்சுட்டு தான் பேசுவோம், முட்டிட்டு தான் அங்கே பஞ்சாயத்து. ஸோ முட்டிடுறோம்னு வச்சுங்க. Our travel medical insurance policy, along with other covers like hospitalization, loss of passport, loss of baggage, delayed flight, எல்லாம் சில்லறை எல்லாம் இருக்குது. ஆனால் சில்லறை எல்லாம் விட ரொம்ப முக்கியம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம், personal liability is covered. You are staying in a hotel room, அப்படியாச்சும் ஒருத்தருக்கு நம்ம ஃப்ரெண்டு ரூம் போட்டு கொடுத்தா ஒரு அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டாரு பெட்டில், பொசுக்கி போச்சு. சப்போஸ் அது தீப்பத்தி ரூம் எரிஞ்சு போச்சுன்னா, பக்கத்து ரூம் எரிஞ்சுன்னா, ஃப்ளோர் பூரா எரிஞ்சு போச்சுன்னா, பயமுறுத்து தான் சார் தொழில் நமக்கு. நடக்குது. இப்போ பாருங்க, டி நகரில் 2 நாள் முன்னாடி ஒரு 3 மாடி கட்டடம் ஃபயர் ஆகி போச்சு. அந்த அம்மா, வயசான அம்மா, இது கொளுத்துனாங்க பூஜைக்கு. அது எங்கே விழுதுன்னு தெரியாது, மொத்த அப்பார்ட்மெண்ட் எரிஞ்சு, மேலே அப்பார்ட்மெண்ட்லாம் தப்பிச்சு மொட்டை மாடிக்கு போய் அவர் வந்து ஏதோ ஒரு மருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு தம்பி, அவர் வந்து பைப் பிடிச்சிட்டு மேலே ஏறி காப்பாற்றி ஒரு வீர செயல் பண்ணியிருக்கார். ஸோ யூ கான்ட் ப்ரெடிக்ட் தி நேச்சர் இன் விச் அன் இன்சிடென்ட் வில் ஸ்ப்ரெட், ஜஸ்ட் கேனாட் ப்ரெடிக்ட். கிரென்ஃபெல் ஃபயர்னு கூகுள் பண்ணி பாருங்க, லண்டனில் கிரென்ஃபெல் 18 மாடி 21 மாடியோ அப்படியே சொக்கப்பான, கார்த்திகை வரப்போகுது, சொக்கப்பான மாதிரி எரியுது. ஏன்னா அந்த வெளியில் கிளாடிங் போட்டிருக்கு பாருங்க, சம்படி மேபி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இந்த கிளாடிங் எரிஞ்சு போய் விதின் மினிட்ஸ், மேபி 18 minutes or 20 minutes, என்டையர் பில்டிங் இஸ் ஆன் ஃபயர். யார் எதிர்பார்த்தா? அது அதிகமாக இமிக்ரெண்ட்ஸ் இருக்கிற பில்டிங், அது நிறைய ஏஷியன் இமிக்ரெண்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு 18-20 மாடி பில்டிங், இன் மினிட்ஸ் இட் காட் ஃபயர், நாட் ஹவர்ஸ். அந்த காலத்தில் எல்ஐசி எரிஞ்சுது, மணிக்கணக்கில் ஆச்சு எரியறதுக்கு, நல்லா ஆர்சிசி போட்டு கட்டியிருக்காங்க. இது பார்த்தா இன் மினிட்ஸ் இட் காட் ஃபயர். இட் கேன் ஹேப்பன் எனிபடி. ஸோ தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி சம்திங் தட் இண்டிவிஜுவலி யூ ஷுட் பி அவேர். ஸோ அதனால் நீங்கள் ஃபாரின் நிறைய பேர் போவீங்க, இது ட்ராவல் மெடிக்கல் எடுக்கும்போது இந்த செக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்குங்க, இல்லைன்னா இருக்கும் சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்க. பர்சனல் லைபிலிட்டி, லைபிலிட்டி காஸ்ட் பை யூ டு சம்படி எல்ஸ். இப்போ தான் மெயின் கதைக்கு வரும், ரஜினிகாந்த் படம் மாதிரி போச்சு, மெயின் கதைக்கு வரும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சார் கரெக்டாக சொன்னார், ப்ரீமியம் சீப்பாக இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு தப்பான பாலிசி எடுத்துடுறோமா? அப்படி ப்ரீமியம் சீப்பாக இருக்கலாம், பாலிசியும் கரெக்டாக இருக்கலாம், கவரேஜ் சரியாக இருக்கலாம், மேபி. பட் வேர் வி மிஸ்கைடட் பை அ லோ ப்ரீமியம். வாட் டிட் த லோ ப்ரீமியம் கெட் ஃபார் அஸ்?
is a cheap insurance, is also cheap in coverage, is something one has to be aware of. இப்போ எப்படின்னா current market, that is I am talking about 2025, November 2025. Can I take a vote, sir? How many people are buying fire insurance for your business? Hands up. பிஸ்னஸுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க. இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படின்னா கோல்டு ப்ரைஸ் மாதிரி மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. டெய்லி இது பாலிமர் நியூஸ் பார்த்தா 1500 மேலே போகுது. ஒய்ஃபு கூப்பிட்டேம்மா மேலே போகுது வாங்காத போவான்னு. அப்புறம் 2000 கீழே வருது. என்ன வாங்க வேணாம் நீங்கள் இப்போ கீழே வந்துச்சுன்னு நம்மளை மிரட்டுறாங்க. ஸோ லைக் கோல்டு ப்ரைஸ், தி ஃபயர் இன்சூரன்ஸ் ரேட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங். எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா, ஒரு வருஷம் பார்த்தா மேலே போய் நிற்குது. ஏப்ரல் 2024 அங்கே இருந்தது பார்த்தா பயங்கர பூதாகரமான ப்ரைஸு. எப்படின்னா சில இண்டஸ்ட்ரீஸ் தே ஹேட் டு பே 5 times. 10 லட்ச ரூபா கட்டினவனுக்கு 50 லட்ச ரூபா, 5 கோடி கட்டினவனுக்கு 25 கோடி. எங்கே இருக்குது காசு? பட்ஜெட் இருக்கா? பார்த்தா அதை வச்சாலும் ஹார்ட் அட்டாக் வந்து சாட்டை வந்துடுவா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை பார்த்து. ஸோ அது வந்து சரி அங்கே போயிடுச்சா, அங்கே இருக்கலாமா? அடுத்த வருஷம் பார்த்தா அதில் பாதாளம். நவம்பர் 2025 எட்டி பார்த்தா எங்கே இருக்குன்னே தெரியல. இது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹைலி டிஸ்கவுண்டட். ஸோ கையை தூக்கின நண்பர்கள்லாம் போய் இந்த வர மாதம் ஃபியூ டேஸ் உங்களுக்கு ரினியூவல் இருந்ததுன்னா யூ கோட் என்ஜாய் அன்பிலீவபிளி லோ ப்ரீமியம் ரேட். கரெக்ட்? இட்ஸ் ஒன்லி அபவுட் த ப்ரீமியம் ரேட். பட் இஸ் இட் அ கரெக்ட் பேராமீட்டர் டு ஜட்ஜ்? இஸ் அ லோ ப்ரீமியம் ரேட், இஸ் இட் அ கரெக்ட் பேராமீட்டர் டு ஜட்ஜ்? இப்போ யார் ப்ரீமியம் ரேட் டிசைட் பண்ணுறாங்கன்னா, the regulator is not deciding. The insurers have an association called General Insurance Council. They fix a rate which all insurers normally follow. Rate fix ஆயிடுச்சு, ஆனால் டிஸ்கவுண்ட் தரதுல வேரியன்ஸ் இருக்குது. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி 20%, ஒரு இன்சூரன்ஸ் 40%, ஒரு இன்சூரன்ஸ் 60%, மொத்தம் 80%, மொத்தம் 100%. 100% கொடுத்தா அவனுக்கு என்ன நிற்கும்? அவன் வீட்டுக்கு எப்படி போவான்? ஒய்ஃப்ட்டு என்ன பதில் சொல்லுவான்? ஏதோ இருக்குது அதில். They are able making some money out of it. They are able to give a 100% discount today. I was in Coimbatore. எப்படின்னா இது வந்து ஒரு ஆஃபீஸ்க்கோ சாஃப்ட்வேர் பார்க்குக்கோ விச் இஸ் நாட் அ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஃபயர் இன்சிடென்ட்லாம் இருக்குது, அங்கேயும் இருக்குது, ஆனால் அவ்வளோ பெருசாக இல்லை. த சேம் வே கெமிக்கல் ஃபேக்ட்ரி இஸ் தேர் ஆர் வேர் ஹவுஸ் இஸ் தேர், அந்தளவுக்கு இல்லை. அதுக்கெல்லாம் 100% டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது சார்ன்றாங்க. அப்படின்னா எதுக்கு இருக்காது? டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருக்கக்கூடாது. அப்புறம் ஹசார்டஸ் கெமிக்கல், இன்னும் இன்சூரன்ஸ் ஒரு பேராமீட்டர் இருக்குது, ஃப்ளாஷ் பாயிண்ட் பிலோ 32 டிகிரி செல்சியஸ் இஸ் அ பேராமீட்டர். அது கீழே இருந்ததுன்னா ப்ரீமியம் ஹையர். அதே கெமிக்கல் இண்டஸ்ட்ரி யூசிங் கெமிக்கல்ஸ் ஃப்ளாஷ் பாயிண்ட் எபோவ் 32 டிகிரி செல்சியஸ்னா ப்ரீமியம் கம்மி. இப்போ இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறான், நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, 100% டிஸ்கவுண்ட்டு. பிடிக்குமே பிடிக்காதா, கையில் பிடி, எதா டிஸ்கவுண்ட்டை. டுடேஸ் மார்க்கெட் அன்பிலீவபிள். So the problem is we are unable to judge the background of an insurance quote based on the premium. You will have to be more careful. You will have to evaluate the quote even more closely to see what you get is correct. There are certain basic standards to apply. So if you are getting cheaper premium, beware. If somebody says 100% discount, இருக்கட்டும் பரவாயில்ல, அவர் உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுத்து உட்கார வைங்க. ஆனால் என்ன அவர் ஆஃபர் பண்ணுறாரு, கவரேஜ் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பெட்டர் அனாலிசிஸ். இப்போ now we come to the brass tacks, nuts and bolts, do's and don'ts. இப்போ தான் ஆரம்பிக்குது. நம்பர் 1, உங்கள் பாலிசியில் போட்டிருக்கிற ஆக்குபென்சி, இந்த வேர்டு தெரிஞ்சுங்க. ஆக்குபென்சி கரெக்டாக இருக்கா? நீங்கள் கெமிக்கல் மேனுஃபேக்சர்னா வந்து பேப்பர் போட்டிருக்கானா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்னா ஹோட்டல்னு போட்டிருக்கானா? The insurance company has by mistake taken a wrong occupancy and applied a wrong rate. அதுதான் யமன். அவனே தப்பாக ஒரு ரேட்டு போட்டுட்டு நாளைக்கு கிளைம் வந்தப்பறம், சார் நீங்கள் 3 ரூபா கட்டிருக்கீங்கன்னா 1 ரூபா கட்டிருக்கீங்க, தப்பு, ப்ரீமியம் ரேட் தப்பு, அதனால கிளைம் வராது சார், 2 பேரும் கோர்ட்டுக்கு போகலாம்னு சொல்லலாம். Has he taken as the insurer? Insurer யார்? Friendly neighborhood agent, friendly neighborhood development officer, or a broker like me, somebody representing the insurer, or a marketing officer of an insurance company. He is not an outsider, he is an employee. இது யார் வேணா இருக்கலாமே. கடைசியில் ரொம்ப முக்கியம், most likely the case, the loan officer of a bank, credit officer, அவரே போடுவார் பாலிசி. தெரியுதோ தெரியலையோ.
So the occupancy, is it mentioned correctly, is something that you should check up. Whatever number of people in this room are having fire insurance policy. Fire na adu vidayana per ipo different types of policies are there. Standard fire policy 50 கோடிக்கு மேல சம் இன்சூர்ட் இருந்தா ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரில் பாலிசி இருக்கும். 5 கோடிக்கு மேல 50 கோடிக்கு இருந்தா பாரத் லகு உதயம் சுரக்ஷா, ஒரே பேர். பிஜேபி கவர்மெண்ட் எல்லாம் ஹிந்தியில் பேர் வச்சுட்டாங்க. பாரத் லகு உதயம் சுரக்ஷா. அதுக்கு என்ன பேராமீட்டர்? சம் இன்சூர்ட் இன் தட் premises above 5 crore, below 50 crore. Sum insured below 5 crore. Below 5 crore na Bharat Sukshma Udayam Suraksha. அதுக்கு இந்த பேர். அச்சா பேர் என்னன்னா இருக்கட்டும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, இஸ் தி ஆக்குபென்சி மென்ஷன் கரெக்ட்லி. அது ரொம்ப ஈஸியாச்சே. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துகிறோம், ஹோட்டல் போட்டுக்கானா பார்க்கணும். நான் வந்து வேர் ஹவுஸ் வச்சுருக்கேன், அதை வந்து ஸ்டோரேஜ்னு போட்டிருக்கானா இல்லை டிரான்ஸ்போர்ட் அது கோடவுன் போட்டிருக்கானா? ஒரு சென்னை பேஸ்டு வேர் ஹவுசிங் கம்பெனி, தோஸ் ஆர் வேர் ஹவுசிங் வுட் நோ, ஐம் நாட் நேமிங் தம். அங்கே வந்து விதவிதமான கஸ்டமரோட கூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் கோடவுன். விதவிதமான கஸ்டமர்ஸோடது ஒரே ஷெட்டில் ஒருத்தர் பேப்பர் வச்சுருக்காரு, ஒருத்தர் டெக்ஸ்டைல் வச்சுருக்காரு, ஒருத்தர் வேறு ஏதாவது வச்சுருக்காரு, வாட்டர் மிஷினரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி விண்மில்லோட பிளேட்லாம் நேசல் பிளேடெல்லாம் நேசல் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் இருக்குது. அது இன்சூரன்ஸுக்கு அவங்க வந்து கோர்ட் இன்வைட் பண்ணாங்க. ஒரு 5-6 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தே வாண்டட் டு கோர்ட். அதில் 2-3 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு இன்ஜினியர் அனுப்பிச்சு சுற்றி எல்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து என்னெல்லாம் வச்சுருக்கு, ஃபயர் ஃபைட்டிங் இருக்கா, நான் சொன்ன மேட்டர்லாம் இருக்குது பாருங்கள், ஹேண்ட் அப்ளையன்ஸு, ஸ்மால் போர் ஹோஸ் ரீலு, ஹைட்ரண்ட் அதெல்லாம் இருக்கா, தேவைப்பட்ட அளவு அதெல்லாம் எடுத்து ரிப்போர்ட் எழுதி அந்த வந்தவர் இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்ஜினியர் அவர் திரும்பி போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அவர் இந்த ரேட் போடலான்னு கொடுத்துட்டார். That is, this risk can be rated as storage category 1 அப்படின்னா ப்ரீமியம் கம்மி, கேட்டகரி 2னா ப்ரீமியம் அதிகம், கேட்டகரி 3னா இன்னும் அதிகம், எக்ஸ்ட்ரா அதோட இன்னும் அதிகம். ஒரு கேட்டகரி 1 போட்டார். பாலிசி அதுக்கேற்ற ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி பாலிசி இஷ்யூ ஆயிடுச்சு. 6 மாதம். எங்கெல்லாம் இந்த மாதிரி அதீதமான மிஸ்டேக் நடக்குதோ அந்த வருஷமே சம்பவம் ரெடியாக இருக்குது. தலை தீபாவளி ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே நெருப்பு பிடிச்சிது. மொத்த ஷெட்டும் கட்டட், என்டையர் ஷெட் கட்டட். அப்போ இன்னொருத்தர் வந்தார் இன்ஜினியர், ஆனால் அந்த பழைய இன்ஜினியர் இல்லை, இவர் வேற. இவர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்பிச்ச சர்வேயர். இவரோட வேலை வந்து டு பி கரெக்டு, அந்த இன்சிடென்ட்டை ஸ்டடி பண்ணி அந்த இன்சிடென்ட் நடந்தது பாலிசி கவரேஜில் வருமா வராதா, அந்த டேமேஜ் அசஸ் பண்ணி எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு. எஸ், he is supposed to validate 2 things. One is cause of loss. Number 2, he has to assess the damage and submit a report. அவர் சுற்றி பார்த்துட்டு பார்த்தா அந்த மூலையில் ஒரு 30-40 கெமிக்கல் ட்ரம்ஸ் வச்சுருக்கு. பழைய வந்தபோது அது இல்லை, இப்போ இருக்குது, எரிஞ்ச அன்னைக்கு. யாருக்கு தெரியும்? So he gave a report that this should have been rated as category 3. 3 ரூபாய் என்ன கட்ட வேண்டிய இடத்துல 1.25 ரூபா கட்டியிருக்கு. There is a violation of premium rate. யாரோட தப்பு இது? 100 கோடி ரூபா லாஸ், 100 crores. 100 crores கொடுக்க யார் கையில் இருக்கு? கொடுக்கலாம், ஆனால் எலிஜிபிள் கிளைம் தான் கொடுக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி டிசைடட் தட் வி அப்ளைட் அ ராங் ரேட். தி ரேட் அப்ளைட் இஸ் லோவர் தேன் த கரெக்ட் ரேட். கிளைம் cannot be paid as such. You may want to go to court. So the insurer went to court. அவர் ஒரு கேஸை போட்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே, இன்னும் ஓடிட்டு இருக்கு. அவர் மேலே 100 கேஸ் வந்து விழுந்துருக்கு. யாரெல்லாம் இந்த உள்ள கார்கோ வச்சாங்க பாருங்க, அவங்களாம் அவர் மேலே ஏதோ 20-30 கோடி செலவு பண்ணி இது சொத்தெல்லாம் விற்று சில பேர் செட்டில் பண்ணார், கேஸ் ஓடிட்டு இருக்கு. This can happen if you don't check occupancy, right? So first thing you should check is occupancy. அப்புறம் கரெக்ட் சம் இன்சூர்டு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மணலியில் 2023 ஃப்ளட் தண்ணி வந்தது. கேட்டால் அவரது கேட்காம வருது, உள்ள ஒரு 6 அடி 7 அடி தண்ணி நிற்குது. ஸோ வாட் எவர் வாஸ் இன் தி ஓப்பன் வாஸ் அஃபெக்டட். Raw materials and finished goods about to be stuffed in container, and then machineries, other spares and stores. ஸோ தலசரமாக விதவிதமான டேமேஜ். அவங்களுக்கு சின்ன யூனிட் தான், மொத்த சம் இன்சூர்டு ஒரு 15-14 கோடி தான் இருக்கும். அவங்க வந்து 6 கோடி ஸ்டாக் இருக்குது. பாலிசி ஷோஸ் 3 crores. அப்படின்னா தெர் இஸ் சம் அண்டர் இன்சூரன்ஸ் அப் டு 50%. அப்படின்னா
அவங்க என்ன கேட்குறாங்க, சார் 6 கோடி இருந்திருக்கு சார், 3 கோடி நான் சம்மிங் விட்ருக்கு, 3 கோடி கொடுக்க வேண்டியது தானே, எனக்கு லாஸ் வந்து 4 கோடி ரூபா, இப்போ 4 கோடியில் 3 கோடி கொடுத்துருக்கு, 1 கோடி கழிச்சிங்க கொடுக்குன்னா இல்லை. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது 50% கிடைக்கும். உங்களுக்கு 6 கோடியில் 6 கோடி டேமேஜ்னா 3 கோடி கிடைக்கும், 4 கோடி டேமேஜ்னா 2 கோடி கிடைக்கும், 1 கோடி டேமேஜ்னா 50 லட்சம் தான் கிடைக்கும். த ப்ரப்போர்ஷன் பிட்வீன் தி இன்சூரபிள் வேல்யூ அண்ட் இன்சூர்ட் வேல்யூ அது என்ன பர்சன்டேஜோ அதுதான் கிடைக்கும். இது யாருக்கு தெரியும்? இது ஸ்மால் பிரிண்டா பிக் பிரிண்டா? It has to be the sense of the businessman that I should insure for the correct value. So you have to check whether the values insured are correct or not. அப்போ பில்டிங்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன அது ரொம்ப கஷ்டம் இல்லை. யாராவது சிவில் கான்ட்ராக்டர் பிடிச்சி, சார் இன்னைக்கு தேதிக்கு இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஆகும், 1500, 2000, 2500. நம்ம எப்படி மார்பிளாக போட்டு இழைக்குது. ஒருத்தர் இருக்கார் பாண்டிச்சேரியில் கோத்தின்னு சொல்லிட்டு, அவர் மெயின் கேட்லேருந்து இப்போ மார்பிள் போட்டு வச்சிருக்காரு. ட்ரக்கு போனால் மார்பிள்லேயே ஓடுது ட்ரக்கு. ஏன் ஆகுது? இது சிமெண்ட்டுக்கு வீட்டு போட வேண்டியது தானே. அவர் ராஜஸ்தான்காரர் இழைச்சிருக்காரு, நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு 1000, 1500, 2000 நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டு. That's the correct value. Plant and machinery, you know the import cost or your acquisition cost. அதுக்கு இயர் ஆஃப்டர் இயர் கொஞ்சம் அப்படியே பேடப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, எவ்ரி இயர் 5%, 10% ஆட் பண்ணே வந்தீங்கன்னா plant and machinery taken care of. Stock value you will know. You are the business person. What is the raw material cost? You know. Finished goods raw material cost plus all the overheads. You know what is the manufactured cost, not profit. As a business person, I know the correct values. No escape. அதுக்கு ஸ்மால் பிரிண்ட் எக்ஸ்கியூஸ் கிடையாது. கரெக்டாக கரெக்ட் வேல்யூக்கு. அன்ஃப்ரெண்ட்லி வாரண்டிஸ், அன்ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸ். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது, அப்படியே நீ காரை ஓட்டியும் போனீங்கன்னா ஒரு டேபிள் சேரு கட்டில் வாங்கணும் போனீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட் லெவலில் ஷோரூம் இருக்குது, அங்கே 30-40 லட்ச ரூபா அளவுக்கு விதவிதமான ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க. நான் சொல்கிற கேஸில் பேஸ்மெண்ட்டில் 5 கோடிக்கு இருக்குது ஸ்டாக்கு, விதவிதமான ஃபர்னிச்சர் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அவங்க ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த ஃபயர் பாலிசி போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் பேக்கு ஃபயர் பாலிசி போட்டிருக்காங்க. ஃபயர்னா ஃபயர் மாத்திரம் இல்லையே, ஃபயரு, லைட்னிங்கு, எக்ஸ்ப்ளோஷன், இம்ப்ளோஷன், ராக் ஸ்லைடு, லேண்ட் ஸ்லைடு, ரயட்டு, ஸ்ட்ரைக்கு, மலிஷியஸ் டேமேஜ், ஸ்டாம், டெம்பஸ், ஃப்ளட், இனண்டேஷன், இன்னும் பிற கவரேஜ்லாம் இருக்குது. பேர் தான் ஃபயர் பாலிசி, விதவிதமான கவர் இருக்குது, இன்க்ளூடிங் ஃப்ளட்டு. ஸோ அவருக்கு அந்த வருஷம் முகூர்த்தம் என்னன்னா ஃப்ளட்டு, தண்ணி வந்தது, உள்ளே இறங்கிச்சு, பேஸ்மெண்ட் பூரா தண்ணி, ரைட் அப் டு ரூஃப். பேஸ்மெண்ட்னா ரோடுக்கே தானே இருக்கு. ஸோ 5 crores worth of furniture made up of plywood and wood and other materials got drowned in water. 5 crores of loss. Claim value paid 0. ஏன்னா இந்த பாயிண்ட், 3வது பாயிண்ட் வந்துச்சு. 3வது பாயிண்ட் அன்ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸ். அந்த பாலிசியில் எல்லா இதையும் போட்டுட்டு பேஸ்மெண்ட் வாரண்டியும் போட்டிருக்கான். ஏப்பா பேஸ்மெண்ட் வாரண்டினா பேஸ்மெண்ட் தரேன்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியா? பாலிசி பார்த்தா தெரியாது. உள்ளே போய் தேடினா அதுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த கேஸ் என்னன்னா, எனிதிங் கெப்ட் இன் பேஸ்மெண்ட் நாட் கவர்டு. அராஜகம் என்னன்னா, 50 லட்ச ரூபா ஷோரூம் ஸ்டாக்கு, 5 கோடி பேஸ்மெண்ட்டில் இருக்குது, 5.5 crore premium charged. But the policy says basement warranty, saying anything kept in basement not covered. யாருக்கு தெரியாது? அதான் சொல்கிறேன், அது வந்து 24 ஃபாண்ட்டில் போட்டாலும் தெரியாது உங்களுக்கு. கரெக்டாக? அது அத்தை யார் சொல்கிறது? இது மாதிரி தேர் மே பி அன்ஃப்ரெண்ட்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வாரண்டிஸ், வாரண்டி ஒருத்தர் சார் வாரண்டட் போட்டுக்கு சார், என் ஃப்ரிட்ஜு டிவிக்கெலாம் வாரண்டி நல்லதுதான் சார் எனக்கு இருந்தார். அதான் உன்னை சாவடி போகுது, அது ஒழுங்காக புரிஞ்சிக்கலன்னா. தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் வாரண்டி யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் இன்சூர்ட் பாலிசி ஹோல்டர். வாரண்டன் போட்டாலே உங்களுக்கு பில் அடிக்கணும். அது பூஜை மணி இல்லை, சாவு மணி. உங்கள் கிளைம் அதுதான் சாவடிக்கு போகுது. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி, ரைட்? என்ன பண்ணியிருக்கலாம்? பாலிசி எடுக்கும்போதே அந்த ஏஜென்ட்டை சொல்லி, அப்பா நீ வந்து கோட் கொடுத்த, கொட்டேஷன் கொடுத்தியா, இமெயில் பண்ணியா, அதில் போட்டு அந்த வாரண்டி போடல, எடுத. தட் நெகோசியேஷன் could have happened when you took the policy, provided you seen what is called a warranty. அப்புறம் ஷெட்யூல் பாலிசியில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குது சார். ஒன்று வந்து பாலிசி வேர்டிங். சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எடுக்கிற அன்னைக்கும் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு 10 நாள் 2 வாரம் உங்களுக்கு வந்து நீங்கள் மறந்த பிறகு அது வரும். வந்தால் அது ஒரு 20-30 பக்கம் கான்ட்ராக்ட், பாலிசி கான்ட்ராக்ட். இட்ஸ் அ லீகல் வேர்டிங்.
இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட். அது ஒரு 30 பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் மோட்டார் பாலிசி எடுத்து பாருங்க, ஒரு 10 பக்கம் இருக்குது. கரெக்ட்? யார் படித்தா? அது பாட்டுக்கு உள்ளே தூங்குது மேலே, டிரைவர் சீட்டுக்கு மேலே. ஸோ இஃப் யூ டேக் த ஃபயர் பாலிசி, there is a policy wording. Then half the fate is decided on the components of the policy wording. The remaining half of the fate is decided by what is called a schedule. ஷெட்யூலில் உங்கள் கம்பெனி பேர், கம்பெனி அட்ரஸ்ஸு, பாலிசி பீரியடு, சம் இன்சூர்டு, கட்டின ப்ரீமியம், அப்புறம் அந்த பாலிசி வேர்டிங்கோட தலைப்பு, அப்புறம் சில பல ஆட்-ஆன் கவர்ஸோட லிஸ்டிங்கு, ப்ளஸ் இந்த வாரண்ட்டி சொல்கிறேன் பாருங்கள். இந்த வாரண்டிஸ்லாம் அப்படி சங்கேதமாக கிளியர் தெரியாது உங்களுக்கு, கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியும். வாரண்டிஸ் போட்டிருக்கோம், அந்த வாரண்டிஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ வி ஷுட் லேர்ன் டு லுக் அட் த ஷெட்யூல். So those friends who are buying fire insurance for their business, please go back and check the schedule. Schedule is only 1 page or 2 pages or 3 pages. Just scan through and look for these features, whether all of that is correct. Whether the company's name is mentioned correctly. If it's private limited, it is saying private limited. If it's LLP, it doesn't say LLP. That's முக்கியம். Whether policy period is mentioned correctly. ஒரு நாள் கேப் விட்டானா டைப் அடிக்கும்போது, or is it mentioned correctly. But sum insured is correct. You have taken 5 crores, does it show 50 lakhs or 3 crores? சார் தெரியாமல் போன வருஷம் சம்மிஷன் போட்டேன்னு சொல்ல போகிறானா அப்புறம் நடந்த அப்புறம். And these unfriendly features, if they are showing up in the schedule, it's up to us to negotiate. அது இருக்கு வரேன் கடைசியில். Then add-on covers. Today, as I said, November 2025, all of us who are buying fire insurance should be aware. நான் லிஸ்ட் படித்தேன் பாருங்கள் மனப்பாடமா. அது இருக்குது, அது பார்ட் ஆஃப் த மெயின் பாலிசி இட் செல்ஃப். அதுக்கு நெகோசியேஷன் தேவையில்லை. அப்புறம் தெர் ஆர் ஆட்-ஆன் கவர்ஸ் தட் ஆர் தேர், இன்பில்ட் ஆட்-ஆன் கவர்ஸ். நீங்கள் பாரத் லகு உதயம் சுரக்ஷா சொன்ன பாருங்கள், 5 crore to 50 crore, அதில் ஃபிக்ஸ்டாக ஒரு 8 ஆட்-ஆன் கவர் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கானா பார்க்கணும். அந்த பாரத் சூக்ஷ்மா உதயம் சொன்ன பாருங்கள், பிலோ 5 crore, அதுலேயும் ஃபிக்ஸ்டாக 8 ஆட்-ஆன் கவர் இருக்குது. அது கரெக்டாக போட்டுக்காம பாருங்கள். ஸ்லைட்லி லார்ஜர் யூனிட்ஸ் வேர் தி சம் இன்சூர்ட் இஸ் above 50 crores, தி ஆட்-ஆன் கவர் லிஸ்ட் இஸ் லாங். 15, 20, 25 ஆட்-ஆன் கவர் இருக்குது. அதில் நெகோசியேஷன் இருக்குது. அன்பா வருடி கொடுத்தா கொஞ்சமாக கிடைக்கும், கட்டாயில் ஓங்கி அடித்தானா நிறைய கிடைக்கும். The way you negotiate, you can get better add-on covers. Did you negotiate better add-on covers? What they call bang for the buck. Did you derive the full value of the premium that you paid? If you are a business concerned with sum insured above 50 crores, please check. இது ரொம்ப முக்கியம். It's a forklift. It went and banged on a storage area. In another incident, it banged on a machinery. என்ன இதில் சூழ்ச்சிவான்னா, இந்த forklift யாருது? Suppose it is owned by, it is a leased forklift. நான் வந்து மன்னாரன் கம்பெனி, அது இதில் குப்சாமி கம்பெனி ஓன்டு forklift இருந்தால் பாலிசியில் இன்பில்ட் கவரேஜ். Suppose the forklift owned by me, மன்னாரன் கம்பெனி, பாலிசியில் இன்பில்ட் கவர் இல்லை. நோ, ஆட்-ஆன் கவர் இருக்கணும். which you should have known. எத்தனை தெரியும் அது? Just one example. There are maybe 100 examples. Impact damage due to insured's own vehicle. எழுதிங்க. Impact damage due to insured's own vehicle, inbuilt cover இல்லை. Impact damage due to third party vehicle, inbuilt. நியாயப்படி உள்டா வரணும். நான் ஃபேக்டரி நடத்துகிறேன், என்னோட ஃபோட்டில் விடிச்சா தானே இருக்கணும் அதில். ஆனால் சதியா விதியாக தெரில, இப்போ அப்படி தான் இருக்குது. இம்பேக்ட் டேமேஜ் டியூ டு இன்சூர்ட் ஓன் வெஹிக்கிள், இன்பில்ட் கவர் இல்லை. யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் ஆட்-ஆன் கவர். கொஞ்சமாக சொச்சமாக ஒரு 5% அது ப்ரீமியம் உங்களுக்கு 5 லட்சம்னா 5%, 25,000 எக்ஸ்ட்ரா கட்டிங்கன்னா யூ கேன் ஆட் தட். ஸோ வி டோன்ட் நோ சச் இன்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன். இது வந்து நாட் ஓன்லி ஃபோர்க்லிஃப்ட், ட்ரக். சம்டைம் வி என்கேஜ் தேர்ட் பார்ட்டி ட்ரக் டு கம் அண்ட் லோடு. இப்படி தேர்ட் பார்ட்டி ட்ரக் பாலிசியில் கவர் இருக்குது. இப்படி மை ஓன் கம்பெனிஸ் ட்ரக் பாலிசி கவர் இல்லைன்னா என்ன, இன்பில்ட் கவர் இல்லை, யூ ஹேவ் டு கெட் ஆட்-ஆன் கவர். மூணாவது, EOT crane. You would have seen moving crane. EOT crane comes and bangs on the wall of my building, or it falls on the machinery. Inbuilt cover illa, add-on cover edukano. That's why I'm showing this. So it's a heap of coal. If anybody is using coal for your boiler, the coal ku oru property irukku called spontaneous combustion. அதோட நெருப்பு வத்தி பிடிச்சு கொளுத்த தேவையில்லை, அதோட ஹீட்லேயே நெருப்பு பிடிச்சிக்கும். If coal stock is damaged, not by external fire, by spontaneous combustion, inbuilt cover இல்லை.
அதுக்கு add-on cover எடுக்கணும். So anybody using not only coal, any subject matter you have, rice husk இருக்கு பாருங்க, அதுவும் யூஸ் பண்ணாங்க. Rice husk, umi, that is also used for feeding the boiler. அதுக்கும் இதே ப்ராப்பர்ட்டி இருக்கு. That if you are storing it in heap in open area, it will catch fire on its own. அது lower sideல இருக்கிற heatல அதுவே நெருப்பு பிடிச்சுக்கும். The technical term is spontaneous combustion. Spontaneous combustion is not inbuilt cover, there is a add-on cover. Not many people know this. அது வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறவர் அவர் சொல்லணும். அவர் சொல்லியிருந்தால் நீங்கள் add-on cover எடுத்துக்கலாம். அவரே சொல்லலைன்னா then you wouldn't have known. On your own you may not know. This is a transformer which caught fire, unfortunately caught fire, and then it also exploded. So incidents like transformer catching fire or your MCC panel, at least one friend is there who is in the panel manufacturing business. MCC panel, suddenly there is a short circuit. இந்த மாதிரி நடந்ததுன்னா, if it happens in our business premises, fire policy has exclusion. If there is a self-heating, arcing or any other incident including lightning to an electrical or electronic apparatus, policy does not cover. Suppose I thought you were in a long list சொன்னாரு, fire, explosion, implosion, riot, strike, malicious damage, rock slide, landslide, storm, tempest, flood, inundation, article falling, இவ்வளோ நீளமா சொன்னாரு, breakdown சொன்னாருன்னா சொல்லல, ஏன்னா இல்ல. But for a business person, if he by mistake he thought that breakdown is also covered in the fire policy, it is not covered. So when we take fire insurance, we should remember that if there is a breakdown possible, breakdown of my DG set, my transformer, my pump, operating equipment, I should be buying a breakdown insurance. It is not inbuilt covered in a fire policy. You know, certain incidents that happened in the market which could be quite useful for you to know. இது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் கம்பெனி வைசாக்ல ஹுட் ஒரு சைக்ளோன் வந்து சைக்ளோன் பேர் வைக்கிறோம்ல, இப்போ குழந்தை பிறந்த மாதிரி அதுக்கு பேர் வச்சிடுறோம், ஹுட் சைக்ளோன். திஸ் கம்பெனி ஹேட் லாஸ். ஒரு 20 years back or 25 years back they started as a small business manufacturing medical device. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பில்டிங் கிளஸ்டரில் ஒரே ஒரு ரூம் எடுத்தாங்க. They started a company, வெளில போர்டு போட்டாச்சு. As they were growing, they took space in the same building. Then they took space in the neighboring building. அது மாதிரி ஒரு 12-13 different locations in the same complex they had taken, and successful company. And when Hudud cyclone happened, they had 100 crore loss. And 100 crore loss denied by the insurer. You know why? The policy showed the room number of the first building. அவங்க 20 years பேக் ஸ்டார்ட் பண்ண அட்ரஸ் இருக்கு பாருங்க, அது பத்திரம் இருக்கு. அதுக்கு மேல் மாடி, கீழ் மாடி, பக்கத்து பில்டிங், அதுக்கடுத்த பில்டிங் எல்லாம் காணும் பாலிசியில். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி டுக் அ ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் டிஸ்கிரைப் த ரிஸ்க் லொக்கேஷன் கரெக்ட்லி. யூ மைட் ஹவ் பீன் இன்சூரிங் வித் மீ ஃபார் 20 years, அண்ட் 20 years கிளைம் வரல. நானும் ஃப்ரெண்டு, நீ ஃப்ரெண்டு, கரெக்டாக சம்சாரம் மின்சாரம் சொல்கிற மாதிரி நீ நானும் கரெக்டாக இருந்துட்டோம். ஆனால் என்னைக்கு 100 கோடி கிளைம் வருதோ அன்னைக்கு அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். வி ஹேவ் டு பி கரெக்ட். Are they fair or unfair? The insurance company took a position that the risk location, communication address இருக்கு கரெக்டா, நீங்க தபால் போட்டு கரெக்டா போய் சேர்ந்துடும். ஆனால் ரிஸ்க் லொகேஷன் கரெக்டாக காமிச்சிங்கன்னா இல்லை. They occupied maybe 10-12 locations in the same complex. ரெண்டாவது நமக்கு எல்லாம் தெரியும், I don't have name, textile showroom, ground floor, first floor, second floor, properly all documents are there. 4th floor, 5th floor, 6th floor, no license. Municipal license not there, disputed claim. It was more than 100 crores disputed. I came to know recently there was a compromise settlement of a much lower value. But the fact that 4th floor, 5th floor, 6th floor did not have municipal corporation license or permit is an issue for the insurance claim. The third incident is a famous paint manufacturer in Kolkata. They had a fire in their R&D block, research and development block. It's a, I think 70 or 80-year-old company, British company. When the company started, their R&D was only one floor, first floor கிடையாது. Then later they built first floor, second floor, third floor. Because it's inside the factory, they did not take the Calcutta Municipal Corporation permit for the first, second and third. The fire happened in the first floor, spread to the other floors, 7 crore claim repudiated. So compliance with law is also a requirement.
You might have paid the correct premium. Occupancy is correct. Sum insured is correct. The Arunachalam சொன்னார் பாருங்க, எல்லாரும் கரெக்ட். எங்கே பசகி போச்சுன்னா லைசன்ஸ் இல்லை. Today insurance companies are looking at license also, whether you have got the license to operate, whether the approvals are correct, and they are linking the admissibility of the claim to those aspects also. இந்த அஞ்சாவது போட்டுக்க டெக்ஸ்டைல் மில் சவுத் இந்தியா வேர் ஹவுஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஒரு ஃபேமிலி ஓன் டெக்ஸ்டைல் குரூப், தேவ் மெனி லொக்கேஷன் மில்ஸ். ஒரு பர்டிகுலர் மில்லில் பெரிய லொக்கேஷன், அங்கே வேரியஸ் பிளாக்ஸ் ஆர் தேர் which typically there in a textile mill. The storage is in a corner block, ஒரு லாங் ஷெட்டு, ஃபினிஷ் குட் ஸ்டோரேஜ் அங்கே இருக்குது. ப்ராபபிலிட்டி சொன்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லைடில். அது எப்படின்னா இந்த மேனுஃபேக்சர்லாம் அஃபெக்ட் பண்ணல, அந்த கார்னருக்கு பில்டிங் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன் அங்கே அஃபெக்ட் பண்ணிச்சு? அந்த பில்டிங்கு எரிஞ்சு போச்சு, உள்ளே இருக்கிற ஸ்டாக் எரிஞ்சு போச்சு. இந்த ஸ்டாக்குக்கு கிளைம் உண்டு, ஏதோ 3 கோடியோ 4 கோடியோ. இந்த பில்டிங் 1.25 கோடி கிளைமு, அதுவும் போட்டாங்க, அதுவும் கொடுக்கணும் நியாயப்படி. ஆனால் நியாயம் எங்கே பேசிச்சுன்னா, தி என்டையர் ஃபேக்ட்ரி பிலாங்ஸ் டு த கம்பெனி. த பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக்ஸ், எவ்ரிதிங் பிலாங்ஸ், லேண்ட் பிலாங்ஸ் டு த கம்பெனி. அந்த கார்னர் பில்டிங் வேர் த ஃபயர் டுக் பிளேஸ், தட் பில்டிங் இஸ் ஓன் பை தி எம்டிஸ் வைஃப். பில்டிங் என்ன இருந்ததுன்னா உண்மை, வேல்யூ கூட கரெக்ட். அருணாச்சலம் சொல்லிட்டாருல்ல, கரெக்ட் வேல்யூ எடுத்துட்டாங்க, கவரேஜ் எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரே சின்ன ப்ராப்ளம் பாருங்க, அந்த பில்டிங் ஓன் டைட்டில் வந்து அந்த அம்மா பேரில் இருக்குது, எம்டி ஒய்ஃப் பேரில். பாலிசி யார் பேரில் இருந்துக்கணும்? அந்த அம்மா பேரில் இருந்துக்கணும். அந்த பில்டிங்க்கு பாலிசி எடுத்தது யார்? கம்பெனி. உங்கள் ப்ராப்பர்ட்டி இல்லாத அசெட்டுக்கு நீங்கள் பாலிசி எடுக்க முடியாது. இருந்ததுன்னா அங்கே இல்லை, கரெக்டாக படிச்சிட்டீங்க சார். எங்கள் பில்டிங் எங்கள் பில்டிங் வந்துடலாம். நீங்கள் சார் பேர் நோட் பண்ணிங்க, கன்சல்டன்ட் ஆகிடலாம் சார். ஏன் ரெகுலேட் பண்ணாங்கன்னா, அந்த எம்டி ஒய்ஃபுக்கும் கம்பெனிக்கும் லீஸ் இல்லை. ஸோ எது வாட் வென்ட் ராங் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். ஐ கேனாட் இன்சூர் யுவர் பில்டிங். ஹஸ்பண்ட் கேன் இன்சூர் லைஃப் இன்சூரன்ஸ். சார் யாரோ சீனியர் இருக்காங்க நாங்கள். ஹஸ்பண்ட் கேன் இன்சூர் ஒய்ஃப் லைஃப். They may pay premium also. But when it comes to general insurance, I cannot insure your car because RC book is in your name. I can't take a policy in my name. அடுத்தது சார், ஒரு இன்சூரன்ஸ் கிளாஸே எடுத்துடலாம் இருக்கு. There is something called utmost good faith, sir. Only business in which this principle operates is insurance. Utmost good faith. நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, 50 லட்சம் தான் அதில் ஷாப்பில் இருக்க ஸ்டாக் வேல்யூ. இல்லை ஒரு சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனி எடுத்துக்க 5 கோடி சம் இன்சூர்டு. இல்லை ஒரு ஸ்லைட்லி பிகர் கம்பெனி 50 கோடி சம் இன்சூர்டு. அதோட பெரிய கம்பெனி 500 கோடி சம் இன்சூர்டு. இன்சூரன்ஸ் எடுக்கிற அன்னைக்கு அதை வந்து பார்க்கணுங்கிற கட்டாயம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, பை ப்ராக்டிஸ் they apply this principle of utmost good faith. You are coming and telling me that you are having this asset. You are giving in writing that I am building 10 crores, stock 50 crores, plant and machinery 100 crores. You are telling just an Excel sheet. You are going to send an Excel sheet, I calculate premium Excel sheet, you pay a premium, I issue policy. I don't have a compulsion of visiting and then satisfying myself. Very few court cases are there where the judge said, before you insure, you சொல்றீங்க நீங்க நல்ல ஜட்ஜ் இல்ல, you should have inspected and then satisfied yourself. Insurable அந்த அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் பிரின்சிபல் தெரியாத ஜட்ஜ் அவர் மன்னிச்சு விட்டுலாம். ஆனால் வேர்ல்டு வைடு, நாட் நவ், ஃபார் சென்ச்சுரிஸ், இன்சூரன்ஸ் இஸ் பீயிங் டன் ஆன் திஸ் பிரின்சிபல் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். There are some friends, Mr. Vetrivel is involved in export and import business. You are saying 3 containers full of textiles. Insurance company doesn't come and say, they don't have to say. Then I have another customer, 20 ISO tanks full of bromine. I don't have to go to the port and see whether 20 tanks are there, whether they filled bromine, each tank filled with so much of tons. I don't have to check on this principle of utmost good faith. No compulsion of the insurer. It comes for validation at the time of claim. இப்படி 2 நீங்களும் அந்த அசெட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. Because you are the claimant, you are the policy holder. The fact that you had 20 ISO tanks of chemical, the fact that you had 3 containers of 8 by 40 containers full of textile, you are going to prove. Not only show, you are going to give documents, correct? Invoice, packing list, bill of lading, you are going to give documentation. And as an external surveyor is going to come and inspect and see whether it's got damaged. Everything will come for proof at the time of claim. That is how general insurance operates.
Even 1,000 crores, 2,000 crores. Insurance companies will simply quote saying, you are saying 2,000 crores of building, plant and machinery stocks are there, stores and spares are there, firefighting equipments are there. They simply quote and then issue the policy, collect premium. Inspection இருந்தா இருக்கு இல்லைன்னா இல்லை. அது கான்ட்ராக்ட் கழுத்தை நீட்டுற அன்னைக்கு அது பார்க்கணும் அவசியம் இல்லை in the insurance industry. So that's a response to the question, sir. ஸோ அன்றைக்கி அந்த எம்டி அம்மாவோட பில்டிங்க்கு கம்பெனி ஏன் மாற்றி எடுத்தாங்கன்னு பார்த்துக்க தேவையில்லை. The company should have known, they should have insured what is owned by them. If there is an asset owned by somebody else, the somebody else should have taken the policy. The CFO or Vice President Finance should have said, oh, my MD wife பேரில் இருக்குது, அந்த பில்டிங் மாத்திரம் அவங்க பேரில் எடுத்துடலாம், அந்த பில்டிங்கோட ஃபயர் பாலிசி, மீதி எல்லாம் கம்பெனி பேரில். Then that should have been the right thing to do. Or as sir said, a simple, on an email, one line email saying that please insure my building in the name of the wife of MD. That is intending that the company, while insuring every other asset, would have insured the building also. Then quickly I go to marine cargo, only few points there. Cargo description, is it correct or not? That is something that you should have seen. Then warehouse to warehouse cover irukka, illana port to port. Many times the insurance company will limit from port to the destination port. இங்க இருக்கிற இன்லேண்ட்லுக்கும் கவராக இருக்காது, டெஸ்டினேஷன் இன்லேண்ட்லுக்கும் கவராக இருக்காது. Then the insurance policy should match the commercial contract. If a commercial contract is C&F, insurance covers C&F. If a commercial contract is CIF, insurance covers C&F. If commercial contract is FOB, insurance covers FOB. That linkage you should know. Again, like in fire insurance, here also there are warranties. If you are taking marine cargo policy, beware of warranties. Likewise, there are precautions to be taken in the other policies also.